විශේෂයෙන්ම වර්ෂාව තිබෙන වෙලාවේ තමුන්නාන්සලා විශාල ප්‍රමාණයක් මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙනවා අපිට සවන් දෙන්න. ඒ පිළිබඳ බෙහෙවින් විශ්වතිවන්ත වෙනවා. விசேடமாக இந்த கொட்டும் மழையிலும் எமது பேச்சை செவிமடுப்பதற்கு இங்கு வருகை தந்தது தொடர்பாக முதற்கண் உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். මම මේ කිලිනොච්චි ප්‍රදේශයේ අවස්ථා කීපයකට රැස්වීම් කීපයකට සහභාගී වෙලා තිබෙනවා. සමුපකාර ශාලාවේ. இதற்கு முன்பு பல தடவைகள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே அந்த எமது கூட்டுறவு மண்டபத்திலே பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன். හැබැයි අද එදා ඊට කුඩා ප්‍රමාණයක් තමයි අපිට සවන් දෙන්න ඇවිල්ලා තිබුණේ. අද දහස් ගණනක් මේ කිලිනොච්චි අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් අපිට සවන් දෙන්න ඇවිල්ලා තිබෙනවා. ඒ පිළිබඳ බෙහෙවින් විශ්වතිවන්ත වෙනවා. அன்று அந்த கூட்டுறவு மண்டபத்திலே மிகவும் சிறிய அளவிலே தான் மக்கள் கலந்து கொண்டார்கள். ஆனாலும் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கிளிநொச்சியிலிருந்து எமது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தொடர்பாக உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். පහුගිය සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා අපේ රටේ විශාල දේශපාලන හැරවුමක් සිද්ධ වුණා. கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி எமது நாட்டிலே பெரியதொரு அரசியல் மாற்றம் ஒன்று இடம்பெற்றது. පැරණි පවුල් වලින් පාලනය කරපු රට, පැරණි පරම්පරා වලින් පාලනය කරපු රට මෙරටේ පොදු ජනයාගේ දේශපාලන ව්‍යාපාරයක් අතට බලය මාරු කරන්න සමත් වුණා. பழைய ஒரு சில குடும்பங்கள் ஆட்சி செய்த இந்த நாடு, பழைய பிரபுக்கள் ஆட்சி செய்த நாடு முதற் தடவையாக ஒரு சாதாரண குடிமக்களிட கையில இந்த அதிகாரம் கிடைத்த தேர்தலாக அது அமைந்தது. විශේෂයෙන්ම පහුගිය මහමැතිවරණයේදී விசேடமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே විශාල ජයග්‍රහණයක් මෙම යාපන දිස්ත්‍රික්කයෙන් අපිට ලබා දුන්නා. விசேட ஒரு வெற்றியை இந்த யாழ் மாவட்டமும் கிளிநொச்சியும் நமக்கு பெற்றுக் கொடுத்தது. අපි දන්නවා අපි වැඩිපුර දේශපාලනය කරේ දකුණේ. எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிகளவான அரசியல் ஈடுபாடு இருந்தது எங்களுக்கு தென் பகுதியில். අපි වැඩිපුර කතා කරේ සිංහලෙන්. கூடுதலாக நாங்கள் கதைத்தது சிங்கள மக்களை பற்றி. අපේ දේශපාලන ක්‍රියාකාරකම් විශාල ප්‍රමාණයක් අපි දිනපතා සිදු කරේ දකුණු පළාත්වල. பெருமளவிலான அரசியல் நடவடிக்கைகளை நாங்கள் செயற்பட்டது தென் பகுதியில். අපි මෙම ප්‍රදේශවල උතුරේ ඒ තරම් විශාල දේශපාලන ක්‍රියාකාරකම් වල නිරත වුණේ නැහැ. கடந்த காலங்களிலே நாங்கள் வடமாகாணத்திலே அவ்வளவான அரசியல் நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடவில்லை. ඒත් ඔබ අප කරේ විශ්වාසය තබලා මේ යාපන දිස්ත්‍රික්කය ඇතුළු උතුරු පළාතේ විශාල ජයග්‍රහණයක් අපිට ගෙන දෙන්න සමත් වුණා. என்றாலும் எம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வடமாகாணத்தின் மக்கள் பெருமளவான வெற்றியை எமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே එම මහචන්දේදී අපේ රටේ බෙදුණු දේශපාලනය අවසන් කරලා එකතු කරන දේශපාලනයට පියවර තැබුවා. நமது நாட்டிலே பிரிந்த அரசியலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்த அந்த நேரத்திலே ஒன்றாக இணையும் அரசியலை நாங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்ட நேரம் அது. පළමු වතාවට ලංකාවේ ආණ්ඩුවක් හැදිලා තිබෙනවා. උතුරේ ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු, දකුණේ ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු, නැගෙනහිර ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු, රට පුරා සියලු ජනයාගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. இலங்கையில் நாலாபுறங்களில் வாழும் வடமாகாணம், கிழக்கு, மலையகம், தெற்கு, மேற்கு போன்ற அனைத்து பகுதிகளில் மக்களுடைய ஆதரவை வென்ற ஒரு அரசாங்கம் முதற் தடவையாக அமைந்திருக்கின்றது. අපිට විශාල විශ්වාසයක් තිබෙනවා. මේ මැයි 6 වෙනිදා මීට පෙර අප කරේ විශ්වාස නොකරපු කණ්ඩායම් පවා මේ මැයි 6 වෙනිදා අප කරේ විශ්වාසය තබලා මෙම පළාත් වල විශාල ජයග්‍රහණයක් ගෙනත් දෙන බව மே மாதம் 6ஆம் தேதி நாங்கள் நம்புகின்றோம். இதற்கு முதல்ல எம்மை நம்பாத மக்கள் கூட இந்த 6ஆம் தேதி பிரதேச சபை தேர்தலின் போது எமக்கு பெரிய அளவிலான வாக்குகளை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். මොකද කියන්නේ? என்ன சொல்கிறீர்கள்? ලොකු ජයග්‍රහණයක් ලැබෙනවා. பெரியதொரு வெற்றி எமக்கு கிடைக்கும் கட்டாயமாக. ආය අපි කවදාවත් බෙදෙන්න ඕනේ නැහැ. மீண்டும் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பிரிய வேண்டிய தேவையில்லை. අපි කවදාවත් ගහ ගන්න ඕනේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் சண்டை பிடிக்க தேவையில்லை. අපි කවදාවත් යුද්ධ කරන්න ඕනේ නැහැ. ஒருபோதும் நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. අපි එක රටක් තුල ஒரே நாட்டினுள் සහෝදරත්වයෙන් சகோதரத்துவமாக එක අම්මා තාත්තගේ දරුවෝ වගේ ஒரே தாயின் பிள்ளைகளை මේ போன்று රට ගොඩනගන්න, இந்த நாட்டை கட்டி எழுப்ப, මේ රට ඉදිරියට ගෙන යන්න இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போக අපි එකතු වෙමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம். එහෙම වුණා නේද? அப்படி தேவைதானே? අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். මොකද අපිට ඉතුරුනේ? என்ன எங்களுக்கு மிஞ்சியது? දකුණේද උතුරේද? தெற்கிலும் வடக்கிலும்
අම්මා තාත්තට දරුවෝ අහිමි වුණා. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இழக்கப்பட்டனர். යාළුවන්ට මිතුරන් අහිමි වුණා. நண்பர்களுக்கு தனது நண்பர்கள் இழந்தார்கள். බිරින්දෑවරුන්ට ස්වාමිවරුන් අහිමි වුණා. மனைவிமார்களுக்கு கணவர்கள் இல்லாம රට போயினர். විශාල ඛේදවාචකයකටපත් වුණා. நாடு பெரியதொரு சீரழிவுக்கு முகம் கொடுத்தது. ඒ පැරණි දේශපාලකයාගේ ප්‍රතිඵල அது பல அரசியலில் வந்து பலன்கள். තව දුරටත් අපේ රට කවදාවත් ஒரு போதும் எமது நாட்டிலே යලි ගැටුම් ඇති වෙන දේශපාලනයක්, மீண்டும் முருகல் நிலை ஏற்படும் அரசியலை, එකිනෙකා එනකොටා ගන්න දේශපාලනයක්, ஒவ்வொருத்தர் முரண்படும் அரசியலை, අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තට අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ කරගන්න ඉඩ නොදෙන රටක් අපි හදනවා. நாம் யுத்தம் செய்தாலும் எமது இளம் சமுதாயம் யுத்தம் செய்யாத ஒரு நாட்டை நாங்கள் கட்டி எழுப்புவோம். අපි මේ රටේ ඉපදෙනවා, මේ රටේ ආර්ථිකයට අවුල් වෙනවා, මේ මාපොළේ පොහොර වෙනවා. நாங்கள் இந்த நாட்டிலே பிறக்கின்றோம், இந்த நாட்டிலே வளர்கின்றோம், இறுதியிலே இறந்ததன் பின்பு இந்த நாட்டிற்கு உரமாகின்றோம். අපි ඔක්කොම මේ රටේ පුරවැසියන්. நாங்கள் அனைவருமே இந்த நாட்டு අපි பிரஜைகள். හැමදෙනාටම සාධාරණ අයිතීන් තියෙනවා. நாங்கள் அனைவருக்குமே பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமைகள் இருக்கு. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம் කතා කරන භාෂාව අනුව, கதைக்கும் மொழி ரீதியிலே, අදහන ආගම අනුව, தவளும் மத ரீதியிலே, සංස්කෘතියෙන් අනුව கலாச்சார ரீதியிலே කිසිසේත් වෙනස්කම් කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ஒரு போதும் பிரிவினைக்குட்படவோ வேற்றுமையில் காட்டவோ நாங்கள் இடமளிக்க හැම மாட்டோம். දෙනාගේම அனைவருடைய සාධාරණ අයිතීන්, நியாயமான உரிமைகளை, සමාන අයිතීන් சமனான உரிமைகள் පිළිගන්න ආණ්ඩුවක් මේක. ஏற்றுக்கொள்ளும் அரசாங்கம் இது. අපි ප්‍රශ්න ටික විසඳනවා. நாங்கள் கட்டாயமாக பிரச்சனைகளை මා தீர்ப்போம். දන්නවා මේ පළාත්වල எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே 30 අවුරුද්ද යුද්ධයක් තිබුණා. 30 வருட யுத்தம் காணப்பட்டது. ජනතාව ලක්ෂ ගණන් අවතන් කඳුරුල ජීවත් වුණා. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர் முகாம்களில் තමගේ வாழ்ந்தார்கள். ගම්මි අහිමි වුණා. தமது கிராமங்கள் இழக்கப்பட்டனர். දරුවන් ඥාතීන් අහිමි වුණා. பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினர்கள் இழந்தார்கள். ගොවිබිම් විනාශ වුණා. விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டன. පාරවල් පාලම් කඩා වැටුණා. பாதைகள் அழிந்து போயின. නගර ජනශූන්‍ය වුණා. நகரங்கள் மக்கள் இல்லாத சூன்யமான நிலை, මා ඛේදවාචකයකට මුහුණ දුන්නා. பெரியதொரு கவலைகரமான நிலைக்கு දැන් අපිට போகும். ආණ්ඩු බලය තිබෙනවා. நான் இப்போது எங்களுக்கு அரசு பலம் අපි இருக்கு. එකතු වෙලා ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை දැන් මේ அமைத்திருக்கிறோம். ප්‍රශ්න உங்களுடைய பிரச்சனைகள் පියවරෙන් පියවර படிப்படியாக විසඳීම සඳහා අපි කටයුතු කරන බව මම ඔබට සාතික කරනවා. தீர்ப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பது உறுதியாக கூறுகிறோம்.